ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கில் 2 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண M21 இந்த மொபைலில் என்னால் லாக்டவுன் இருந்தனால அன்பாக்சிங் பண்ண முடியல. சரி, இதுக்கான ஒரு சின்ன குயிக் ரிவ்யூ கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான டிஸ்பிளே, 6000 mAh இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டி, மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெக்கில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் எது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத இந்த மொபைலை பற்றி கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம், ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன். 6.4 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியலாகவே சாம்சங்கோட டிஸ்பிளே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேம் விளையாடும் போதும் சரி, வீடியோ பார்க்கும்போதும் சரி, உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ரெண்டாவது, இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலை. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரே மாதிரி டிசைன், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இருக்கு. இதில் 6000 mAh பேட்டரி அப்படின்றனால கொஞ்சம் உங்களுக்கு பல்கியான ஒரு ஃபீலும் கிடைக்கலாம். பட் வெயிட் வந்து ஓகே, ரொம்ப வெயிட்டாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கல. மற்றபடி இதோட பெசல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 பக்கமே வந்து ரொம்ப கம்மியான மினிமம் பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் இருக்கு. ஸோ ஓவராலாக டிசைன் வைஸ் பார்க்கும்போது சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கு. பட் ஓல்டு டிசைன் அந்த ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட், டிவைஸோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, ஒரு SD கார்டு நீங்கள் சேம் டைம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட குவாலிட்டி ஓகே அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட், பேக் சைடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரியும் இன்னும் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண கஷ்டமாக இருக்குது. மற்றபடி அன்லாக் பண்ணுறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே போலயே ஃபேஸ் அன்லாக்கும் பண்ணிக்க முடியுது. ஃபேஸ் அன்லாக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஸோ பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இந்த டிவைஸோட கால் குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த டிவைஸ் வாங்குறவங்கலாம் யார் அப்படின்றத வீடியோட எண்ட்லையும் சொல்லியிருக்கேன். ஸோ கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது, நான் சிம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒய்ஃபை காலிங்கும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் மொபைல் எந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல எங்கேயுமே குறை சொல்லவே தேவையில்லை. ரொம்பவே சூப்பரான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இவங்க யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா Exynos 9611 அப்படின்ற ப்ராசஸர். இதில் PUBG கேம் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளே பண்ணலாம். பட் அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் இல்லை. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிஃபால்ட் PUBG செட்டிங்ஸ்லேயே விளாண்டோம் அப்படின்னா பயங்கரமாக லேக் ஆகுது. ஆனால் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் HDR கூட செட் பண்ணிக்க முடியுது. பட் கண்டிப்பாக லேக் இருக்குது, அந்த ஸ்மூத்னஸ் இல்லை கேம் ப்ளே பண்ணும்போது. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஃபிக்ஸை குறைச்சி பேலன்ஸில் வச்சு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பட் இது கேமிங் மொபைலே கிடையாது. நீங்கள் ஜென்ரல் யூஸ்க்கு நார்மல் டே டு டே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸ் போவேன், மொபைலை எடுத்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட், இந்த டிவைஸோட ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த டிவைஸோட பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி இந்த மாசான பேட்டரியை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். ஓகே, இந்த டிவைஸ் ஒன்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக 2 நாள் யூஸ் பண்ணலாம். அதுவே இடையில கொஞ்சம் கேம் விளையாடுவேன், அடிக்கடி மூவிஸ் பார்ப்பேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க 1.5 நாளைக்கு நீங்கள் சார்ஜே போட தேவையில்லை. அதுவும் இந்த மாதிரியான ஹெவி யூஸ் பண்ணுறவங்களுக்கு. பட் கேமிங் எனக்கு தெரிஞ்சு யாரும் கேமிங்காக இந்த ஃபோன் வாங்க போகிறது கிடையாது. மற்றபடி நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்லாம் போகிறீங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ஒரு பக்காவான டிவைஸ். அதுவும் குறிப்பாக அந்த பேட்டரியோட சொல்கிறேன். நெக்ஸ்ட், எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது. 20 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.2 கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பாருங்கள், அதுலேயும் நான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணேன், ரொம்பவே நல்ல அவுட்புட் கிடைச்சது. அண்ட் அதே போல் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2 மெயின் கேமரா வருது. ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதிலிருந்து வரக்கூடிய ஃபோட்டோ அவுட்புட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் லோ லைட்டில் அந்தளவுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் 8 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.2 அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கான கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒயிட் கிடைக்குது அப்படின்றது தெரியும். அண்ட் ஃபைனலாக 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங்காக பொக்கே எஃபெக்ட்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓஎஸ். நிறைய பேர்கிட்ட நான் வந்துட்டு சாம்சங் ஃபோனை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது வந்து வாங்குங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஓஎஸ் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய இந்த One UI வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா S20 தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அந்த ஓஎஸோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ இருக்குது அப்படின்றது. இந்த டிவைஸும் பார்த்திங்க அப்படின்னா One UI தான், Android 10 லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ரியலாகவே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கிடைக்கும் இந்த ஓஎஸ் யூஸ் பண்ணும்போது. குறிப்பாக நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் மெசேஜ் பண்ணுறீங்க, சிங்கிள் ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக யூஸ் பண்ணலாம். 2 ஹேண்ட் யூஸ் பண்ணணுன்னே தேவையில்லை, அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபைனலாக இந்த டிவைஸோட ப்ரைஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் யார் வாங்கலாம் யார் வாங்க வேணாம் அப்படின்றத நான் கிளியராகவே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு ரியல்மி, ரெட்மி இந்த மாதிரியான விவோ ஃபோன்லாம் வேணாம், சாம்சங்கில் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு நல்ல பெரிய டிஸ்பிளே, நல்ல ஒரு பேட்டரி பர்ஃபார்மன்ஸோட வேணும் அப்படின்னா சூப்பரான டிவைஸ் இது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டெடிகேட்டட் SD கார்டு கொடுத்துருக்கனால 2 சிம் கார்டு ஒரு SD கார்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கேமராவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் சில சாம்பிள்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேக் கேமரா ஓகேயான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அண்ட் முக்கியமாக இதில் யாரெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிங்காக இந்த டிவைஸ் நான் வாங்குறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூட்டபிளான டிவைஸ் கிடையாது. பட் நார்மல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஹெவி கேம்லாம் நீங்கள் விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளான டிவைஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 12,700 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே உங்களுக்கு 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ரெட்மி, ரியல்மி ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரியான ஃபோன் வாங்காமல் எனக்கு சாம்சங்கில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.